ஹலோ கமிஷனர் ஆஃபீஸ் சார், நாங்கள் ஈகிள் டிவிலேருந்து பேசுகிறோம் சார். எவனா ஒருத்தன் எங்கள் எம்டிக்கு ஃபோன் பண்ணி யாரு 2 ஹவர்ஸில் யார் ராணி? ரொம்ப டென்ஷனாக இருக்க. பயம் வந்துருச்சா ஜேபி? உயிர் பயம். பயமா எனக்கா? டேய், பலன் தெரியாம மோதிட்டேடா. அப்புறம் ஏன் ஜேபி பாதுகாப்பு தேடுற? போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிட்டு இருக்கான் பிஏ. யார் என்னன்னு தெரியல சார். அவருடைய பர்சனல் நம்பருக்கு சார். என்ன ஜேபி சத்தமே காணும்? என்ன தேடுறியா? எங்கடா இருக்க? இதுக்கு உன் பக்கத்துல இருந்து உன்னை ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. உன்ன மாதிரி முட்டாளி தான் பண்ணுவான்றது கால்குலேட்டட் கெஸ். உன்னோட பிஸி அவர்ஸில் இந்த 2 மணி நேரம் எனக்கு வேணும் ஜேபி. எனக்கு மட்டும் வேணும். இன்னும் 1 hour 50 minutesக்கு உனக்கு எது வேணும் வேணான்றத நான் தான் முடிவு பண்ண போகிறேன். இனிமே நீ போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லி தேவையில்லை ஜேபி. டைமோட வேல்யூ தெரிஞ்சவ நீ. எனக்கும் நிறைய வேலை இருக்கு. போலீஸ் நீக்கும். May I come in? What's going on here? வணக்கம் சார். என்ன நடந்தது? யாரோ ஃபோன் பண்ணி உங்களை கொலை பண்ண போகிறதா மிரட்டினாங்களா? நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணல, அவன் தான் பண்ணியிருப்பான். சார் அது மட்டும் இல்லை சார், இப்போ டோட்டல் சேனல் அவனோட கண்ட்ரோலில் தான் சார் இருக்குது. அவன் ஆன் ஆகுனா ஆன் ஆகுது, ஆஃப் ஆகுனா ஆஃப் ஆகுது. 5 நிமிஷமாக சாரே அரண்டு போய் கிடக்காரு சார். அவன் சொன்ன மாதிரியே சாரை 12 மணிக்குள்ள கொண்டாலும் கொண்டுருவான் போல இருக்கு சார். சார் மேட்டர் எவ்வளோ சீரியஸ்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குமே சார். அட்லீஸ்ட் எங்களெல்லாம் காப்பாற்றுறதுக்காவது அவனை பிடிங்க சார். மிஸ்டர் ஜேபி, அவன் எந்த நம்பரில் எப்பப்போ ஃபோன் பண்ணியிருக்கான்? 3 தடவை ஃபோன் பண்ணியிருக்கான். 3 ஒரே நம்பர். யோ சார், இது எந்த நம்பர்னு ட்ரேஸ் பண்ணி அட்ரஸை கண்டுபிடி. எஸ் சார். அட்ரஸில் யாராக இருந்தாலும் உடனே தூக்கு. ஓகே சார். ஃபாஸ்ட், குயிக் குயிக், சீக்கிரம். எஸ் சார். சேனல் ஆரம்பிச்சதுலேருந்து ஒரு நாள் கூட இப்படி நடந்ததில்லை. இருட்டாக்கிட்டானே. அவன் எனக்கு வேணும் வேணும் வேணும். அவன் மட்டும் என் கையில கிடைச்சா. மிஸ்டர் ஜேபி, கூல். இன்னும் 5 நிமிஷத்தில் அங்கே இருப்பான். ఇంక లక్ష్మింగరది యారు? మల్లిగా ఇక్కడ పోలీస్ వచ్చింది. என்ன விஷயம் சார்? இங்க லட்சுமிங்கிறது நான் தான். அவங்க மல்லிகான்னு கூப்பிட்டாங்களே. ரெண்டுமே என் பேரு தான். குழந்தை என் பையன். உன் ஹஸ்பண்ட் எங்க? அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். அழாத பாபு, வாண்டு வாண்டு. வீட்ல யாராவது ஆம்பளைங்க இருக்காங்களா? யாருமே இல்ல. என்ன வேணும்? இன்ஸ்பெக்டர், என்ன பண்றீங்க? நான் யாருன்னு தெரியுமா? யார் நீ? ரொம்ப ஓவரா தான் பேசுற. நடடி ஸ்டேஷனுக்கு. மல்லிகா, இன்ஸ்பெக்டர், வாடி. நீ என்ன பண்றேன்னு தெரியுமா? இன்ஸ்பெக்டர், விடு. இன்ஸ்பெக்டர், விடு. விடுயா என்ன? எங்க என்ன கூட்டிட்டு போற? ஈகிள் டிவி ஜேபியை கொலை பண்றேன்னு மிரட்டி இருக்க. அதுக்கு தாண்டி. யாரையா சொன்னா? அவரே கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. ஏடி கொண்டலோட ஏடி இது சோதனை. பாட்டி, நீ எப்பவே சொன்னா நான் கேக்கல. ஏன் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டான் அந்த
கேட்டாலும் பரவாயில்ல, அவனை நல்லா இருக்க விட மாட்டேன். வாங்க வாங்க தள்ளுங்க, வாங்க வாங்க. நான் பழைய காம்பேக்ட் மெட்ரோ மல்லிகா ஈகிள் டிவி எம்டி ஜேபியால பல கொடுமைகளை அனுபவிச்சிருக்கேன். 7 வருஷத்துக்கு முன்னாடி ஈகிள் டிவில காம்பேரரா ஜாயின் பண்ணேன். என்ன காதலிக்கிறேன், கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி என்னை ஏமாத்தி என்ன கெடுத்துட்டான். இதோ இந்த குழந்தைக்கு ஸ்கூல் அட்மிஷன், அப்பா பேர் இல்லாம அட்மிஷன் போட சொன்னா நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் வரதே இல்ல, போன் பண்ண கூட எடுக்கிறது இல்ல. இப்போ பொம்பளை மாதிரி போலீஸ் அனுப்பிச்சிருக்கான் பொறுக்கி. நம்ம பழைய மெட்ரோ மல்லிகா தான் சார். ஈகிள் டிவி எம்டி ஜேபி தான் எல்லாம் பண்ணியிருக்காரு. குழந்தை கூட இருக்கு சார். நியூஸ் கன்ஃபார்ம், ஸ்கிரால் மேட்டர் சொல்றேன், எழுதிக்கோங்க. சார் நான் கார்த்திகை பேசுறேன் சார். என்ன ஆச்சு? பிருந்தாவன் காலனியில் அவருக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருக்காங்களான்னு கேளுங்க சார். பிருந்தாவன் காலனி, ஒரு நிமிஷம். மிஸ்டர் ஜேபி, உங்களுக்கு பிருந்தாவன் காலனியில் தெரிஞ்சவங்க யாரா இருக்காங்களா? அங்க எதுக்கு சார் போனாங்க? யோ, அங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சார்? இங்க மல்லிகாங்கிற பொண்ணை நீங்க வச்சிட்டு இருக்கதா பிரஸுக்கு பேட்டி கொடுத்துட்டு இருக்காங்க சார். பிரஸ்ஸா? அவங்க என்ன பண்றாங்க? அவங்க வெறும் வாயிலே மெல்லுவாங்க. அவுல் கிடைச்சிருக்கு, சும்மா விடுவாங்களா சார்? பெர்ஃபெக்ட்டா நோண்டி நோண்டி கேள்வி கேட்கறாங்க சார். ஜேபி, இட்ஸ் மை ஃபோன்.